கொட்டுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பழைய ட்ரம் சீடர்ல இல்லை. இதுல வந்து விதையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 8 விதை 7 விதை உழுதுனா ஒரு 4 விதை ஆக்குற மாதிரி அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தத்துல இது வந்து டெல்டா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கூடுதலா கொஞ்சம் அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு நல்ல விஷயம். அப்போ விதையினுடைய அளவு குறையுது, சிக்கனம், பாதிப்பு இல்லாம இழுக்கிறதுல டெல்டாவுக்கே உள்ள பிரச்சனை ஒலையினால சிரமம் போய் அந்த வீல் மூவிங்கே மற்றதுல எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அதனால இது ஒரு பயன்பாட்டுக்கு நானும் பார்த்தேன். உண்மையிலேயே எளிமையான கருவியா இருக்குது, பயன்படுத்தக்கூடியதா தான் இருக்குது. அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, வேளாண் துறையின் மூலமாக அதை வந்து மானியத்துல கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இது வந்து நான் உண்மையிலேயே அவங்க பாராட்டுறேன். எங்களுடைய நோக்கம் வந்து எளிமையான விவசாயம், ஆட்கள் பற்றாக்குறை, களைக்கொல்லி இல்லாம விளைச்சலை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காகவும் செலவினங்களை குறைக்கிறதுக்காக முயற்சியை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் மேலும் விவசாயிகளுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். பசுமை சாரல் யூடியூப்க்கு வணக்கம். இப்போ என் பேர் கமலக்கண்ணன், அப்பா பேர் ராமகிருஷ்ணன். பூர்வீகமா விவசாய குடும்பம். ஒரு 7-8 தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. இப்போ இந்த டெல்டா நிலங்கள்ல, விவசாய நிலங்கள்ல விதை விடுறதுல பல்வேறு சிரமங்கள் இருக்கு. விதை விட்டு நாற்று வளர்த்து பண்றதுல இப்ப நடவு மிஷினு ஒரே நேரத்துல எல்லா நேரங்களையும் செய்ய முடியல. கை தெளிப்புல விதை அதிகமா போகுது. ப்ளோயர்லயும் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு மாற்று வழியா இருக்கணும்ட்டு யூனிவர்சிட்டியில இந்த ட்ரம் சீடர்னு ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்து 10-12 வருஷம் இருக்கும், 20 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சில சிரமங்கள் இருக்கு. அது ஒரு பயனுள்ளதான். இப்பவும் சில விவசாயிகள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரம் சீடர் இப்போ புதிதா ஓம் சக்தி என்டர்பிரைஸ் மூலமா அந்த இம்ப்ரூவ்டு டெவலப்டு ட்ரம் சீடர் வந்து கொஞ்சம் அதுலேருந்து சில வசதிகளை விவசாயிகளுக்கு கொடுக்குது. குறிப்பா அது வந்து 8 வரிசை. இதுல வந்து வரிசை கூட 10-12 வரிசை இருக்குது. இதுல முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவதா வந்து அந்த விதை கொட்டுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பழைய ட்ரம் சீடர்ல இல்லை. இதுல வந்து விதையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 8 விதை 7 விதை உழுதுனா ஒரு 4 விதை ஆக்குற மாதிரி அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. பழசுல வந்து வீல் வந்து கொஞ்சம் வீல் வெயிட்டாகவும் அழுத்தமாகவும் இருக்கும். இதுல கொஞ்சம் ஹாலோ வீல், கொஞ்சம் வீலுடைய சைஸும் உயரம். அப்ப என்னன்னா இந்த ட்ரம் சீடர் இழுக்கும்போது சேத்துல பதிஞ்சிட்டு தண்ணி பட்டுட்டா அந்த வேலையே நடக்காது. விதை நனைஞ்சிரும், விதை உழுறது நின்று போயிடும். இந்த வீல் கொஞ்சம் உயரமாகவும் பெருசாகவும் அதே நேரத்தில் ஹாலோவும் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாகவும் இருக்கு. இதுல வந்து எப்படி பார்த்தாலும் இதுல இழுக்கிறதுல அந்த பழைய டைப்ல வந்து ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இழுக்கலாம் சிரமத்தோட. அதே இந்த புது இம்ப்ரூவ்டு டெவலப்டு இதுல வந்து இது ஒரு 3.5 ஏக்கர் வரைக்கும் இழுக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. நானும் கொஞ்சம் இழுத்து பார்த்தேன். இங்க எங்களுக்கு உள்ள பிரச்சனையே எல்லாருக்கும் தெரியும். இந்த விவசாயிகளை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த காலடி பட்டத்துல அந்த விவசாயமே செய்யாத ஒரு 100 பேரு வயல்ல இறங்கி ஒரு 100 மீட்டர் நடந்துவாங்க. அப்பதான் தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டம்னு. கிட்டத்தட்ட 1.5 அடி ஒலை அதுலதான் இழுக்க வேண்டியதா இருக்கு. முன்னே விட இது பல வகையிலையும் சிறப்பா இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த 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 மெயின் அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஸ்டீல்ல வச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால தூக்கி வைக்கும் போது கொள்ளும் போதெல்லாம் உடைஞ்சிடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. லேசா ஃபிளெக்சிபிளா இருக்கு. அதனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வச்சுட்டு தூக்கி பிரட்டி வச்சுக்கலாம். மற்றபடி விதையிலையும் இப்போ நான் பார்த்தேன், விதையும் ரொம்பலாம் விழல. கரெக்டா 3, 4, 5 அப்படிதான் உழுது. ஒரு சில இடங்கள்ல தவறுதலா 1 உழுது. அது என்னன்னு நாங்க பார்த்து சரி பண்ணிக்கணும். மொத்தத்துல இது வந்து டெல்டா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கூடுதலா கொஞ்சம் அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ட்ரம் சீடர் பயன்படுத்துற விவசாயிகளுக்கு சில பெனிஃபிட் இருக்கு. விதையினுடைய அளவு குறையுது. நார்மலா வந்து 10 கிலோவுக்கு கீழே யாரும் பயன்படுத்துறது இல்லை. ட்ரேல விட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்டர் வச்சு நடுறது கூட 15 கிலோ 18 கிலோ கூட ஆகுது. அந்த ப்ளோயர் வச்சு அடிக்கிறதுல 10லேருந்து 15 கிலோ ஆகும் குறைச்சலா. அதுல கைவர கிட்டத்தட்ட 20-25 கிலோ கூட விடுறாங்க. அது பழைய பழக்கம் ட்ரெடிஷனலா. இதுல வந்து விதை குறையும், 6 கிலோ 7 கிலோ போரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இப்போ இன்னைக்கு வந்து 30 கிலோ தான் ஊற போட்டுருக்குறோம்.
KKLR2 காரைக்கால் பஜன்கோவுடைய விதை. அது வந்து அனைமா இப்போ நாங்கள் இழுக்கிறத கணக்குப்படி பார்த்தா ஓரளவு இது எப்படியும் ஒரு 3-4 ஏக்கருக்கு குறையாம இது வந்து விதை போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விதையினுடைய அளவு குறையுது, சிக்கனம் பாதிப்பு இல்லாமல் இழுக்கிறதுல டெல்டாவுக்கே உள்ள பிரச்சனை உலையினால சிரமம் போய் அந்த வீல் மூவிங்கே மற்றதுல எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அதனால இது ஒரு பயன்பாட்டுக்கு நல்லதுதான். அப்படி இல்லைன்னா அரசாங்கம் ஏதாவது சப்சிடைஸ் பண்ணி அதாவது ஒரு ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில அவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இவங்க காமிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு மானியமா கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு பயன்பாடா இருக்கும். இந்த ஓம் சக்தி என்ற இது இல்லாம கோண வீடர் வச்சிருக்கிறாங்க அவங்க. நான் போய் பார்த்தேன் கும்பகோணத்துல அவங்க ஒர்க் ஷாப்ல. கோண வீடர் இம்ப்ரூவ்டு. பழைய கோண வீடர் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில SREக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண கோண வீடர் வந்து முன்னணி பின்னாடி இழுக்கணும், சிரமம் அதுதான். இப்ப இருக்கிறத இவங்க வந்து அந்த பயன்படுத்துற அந்த இரும்பு வந்து ரொம்ப ஏதோ ஒரு மாடல் இதை வந்து குவாலிட்டியா உள்ளதை சேறு ஒட்டாத தன்மை உள்ளதை தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே நேரம் இழுத்துட்டு போனா போறோம். இது இல்லாம லெவலர் வச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம கைவண்டியிலேயே லெவலர் பெரிய டிராக்டர்ல போட்டு மட்டம் பண்ணும்போது சரியா பண்ண மாட்டேங்கிறதுனால கைவண்டியிலேயே போட்டு பண்றதுக்கான ஒரு லெவலர் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் விவசாயிகளுக்கு உதவுகின்ற வகையிலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மூலமா அவங்களுக்கு ஒரு வியாபார உத்தியாகவும் செய்யறாங்க. இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கிற விவசாயிகள் எல்லாருமே அம்பகரத்தூரை சேர்ந்த விவசாயிகள் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு உயர்நாடியா இருக்கக்கூடியவங்க. ஏடி அவர்கள் சார் கணேசன் சார் வந்திருக்காரு காரைக்கால்ல இருந்து. அம்பகரத்தூர் தான் ஒரு நேட்டிவ். காரைக்கால் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மிக சிறப்பா விவசாயிகளுடைய தேவைகளை உடனடியா காட்டன் மார்க்கெட்டை ஏலம் விடுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட்டுடைய சப்சிடி கரெக்டா இதை இப்போ அந்த குருவை சப்சிடி ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பதான் குருவை அறுவடையே நம்ம முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் ரிலீஸ் பண்றாரு. அதிகபட்சமா எளிமையா ஆர்ப்பாட்டம் இல்லாம விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. உழவர் உதயத்திலேருந்து சைமன் வந்திருக்கிறாரு, குமார் வந்திருக்கிறாரு, ஏஓ பாலசுந்தரம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது விவசாயிகளுக்கு சொல்லி அவங்களும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு மற்றவங்க சொல்ற மாதிரியான ஒரு முயற்சி நடக்குது. இது வந்து காரைக்கால் புதுச்சேரி வேளாண் துறை விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நல்லா சின்சியரா வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கொண்ட டீமா இருக்கு. ஒரே ஒரு வாரம் 100 நாளாவது டைரக்டர் போடல, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அவங்க முன்னாடியே சொன்னாங்க, பரம்பரை விவசாயம்னு சொன்னாங்க, பலதரமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு மாண்புமிகு முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு எளிமையானவங்கன்னு சொல்லிட்டு. விவசாயத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, முன்னாள் கல்வித்துறை அமைச்சரும் கூட அவங்க விவசாயத்துல மிக மிக ஈடுபாடா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முன்னோடி விவசாய காரைக்கால்ல அவங்க தான். அவங்க சொன்னது அனைத்தும் உண்மை. ஏன்னா விவசாயத்துல வயல்லே இறங்கி அதை வந்து அனுபவிச்சு செய்யறவங்க சொல்லும் போது தான் அது உண்மையான ஒரு செய்தி நமக்கு வெளியே வரும். அந்த வகையில இன்றைய தினம் அவங்க ஐயா சொன்னது வந்து முழு உண்மை. இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆள் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் நாங்க வேளாண் துறையும் நாங்க முன்னெடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்க, அது மட்டும் இல்லாம இயந்திரமயமாக்கங்களை வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அதுக்கு வேளாண் துறையின் மூலமாக நிறைய நம்ம வந்து விவசாய உபகரணங்களை வந்து சப்சிடியில, அதாவது மானியத்துல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கருவியை பத்தி கூட ஐயா அவங்க சொன்னாங்க. நானும் பார்த்தேன். உண்மையிலேயே எளிமையான கருவியா இருக்குது, பயன்படுத்தக்கூடியதா தான் இருக்குது. அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, வேளாண் துறையின் மூலமாக அதை வந்து மானியத்துல கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இது வந்து நான் உண்மையிலேயே அவங்க பாராட்டுறேன். அவங்க வந்து சொன்னது போல விவசாயிகள் விரும்பும் பட்சத்துல இந்த இயந்திரத்தை வேளாண் துறையின் மூலமாக மானியத்துல வழங்குவதற்கு முழு முயற்சி நாங்க கண்டிப்பா எடுப்போங்கிறத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம வேளாண் துறை நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க. அது எங்களோட கிடையாது, அது விவசாயிகளோட ஒத்துழைப்புல இந்த வேளாண் துறை ஒழுங்கா செயல்பட்டு தான் உண்மை. இல்ல அதான் ஐயா அவங்களே சொல்லிட்டாங்க, நானும் பார்த்தேன். உண்மையில எளிமையான கருவி. முன்னாடி இருந்த கருவியை பத்தி அவங்க சொன்னாங்க, இப்ப இந்த கருவியை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இல்ல ஒரு நல்லா தான் இருக்குது. உண்மையிலேயே விவசாயிகள் பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஐயா வந்துட்டு இங்க நம்பரை யூடியூப்ல பார்த்துட்டு பசுமை சாரல் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க.
அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி நேரா வந்துட்டு இந்த கருவியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு நேரா வாங்கிட்டு போகணும்னு வாங்கினாங்க. அப்ப சொன்னது வந்து இங்க நான் இந்த கருவியை பயன்படுத்துறப்ப எனக்கு வந்து இந்த கருவியினுடைய அசம்பிள் பண்றது அதனுடைய டெமோலாம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப திடீர்னு இந்த விஜயதசமி அதுவுமா இன்னைக்கு எங்களை வரவழைச்சு இங்க ஒரு நல்ல நாள்ல இந்த செய்முறை பயிற்சியை விளக்கினத்துக்கும் எங்களுடைய நோக்கம் வந்து எளிமையான விவசாயம், ஆட்கள் பற்றாக்குறை, களைக்கொல்லி இல்லாம விளைச்சலை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காகவும் செலவினங்களை குறைக்கிறதுக்காக முயற்சியை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் மேலும் விவசாயிகளுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்துல நாங்க இங்க வந்திருக்கோம். இது இந்த பசுமைச்சாரல் மூலியமா மக்கள் பார்த்து பயனடைஞ்சு விவசாய செலவுகளை குறைச்சி உற்பத்தியை பெருக்கி விவசாயிகள் அமோகமா இருக்கணும்ன்றது மட்டும் தான் எங்களுடைய நோக்கம். சொல்லுங்க. நீங்க தானே ஐயாவுடைய வயலெல்லாம் நீங்க தான் கவனிக்கிறீங்க. ஆமா ஆமா. எல்லா வேலைகளும் நீங்க தான் பாக்குறீங்க. ஆமா. இப்ப இந்த ட்ரம் சீடர் நேரடியா விதைக்கக்கூடிய கருவியை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கல்ல, என்ன உணர்றீங்க? உங்களுக்கு முக்கியமா அந்த நடவாள் குறைப்புக்கு ஒரு முக்கியமான கருவியா தெரியுது. நடவாள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆள் குறிப்பிட்ட நேரத்துல வரமாட்டாங்க, வந்தாலும் டிமாண்ட் நிறைய வைக்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவி இது. இது எங்களுக்கு பிரயோஜனமா தெரியுது. மெயின்டைன் பண்ணிட்டு நாங்க மெயின்டைன் பண்றதுதான் அது முக்கியமா நாங்க அதை ஃபாலோ பண்றோம். அந்த முன்னாடி இழுத்ததையும் நான் முன்னாடி இழுத்துருக்கேன். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா இது நல்ல விதமா தெரியுது, நல்லா கவர் ஆகுது.